சொல்லியிருக்காரு. ஆதவர்ஜனா வெளிப்படையா சொல்லிட்டாரு, இதுக்கு அந்த அமைச்சர் தான் காரணம்னு சொல்லி செந்தில் பாலாஜி பேரை சொல்லி கூட. அப்புறம் நீங்க வந்து பாஜக வந்து எதிரிகளை பழி வாங்குகிறதுன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? இவங்களே குற்றச்சாட்டு சொல்லுவாங்களா, அப்புறம் பாஜக மேல பழிய போடுவாங்களா? இது என்ன ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க பாஜக, இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்னு எடுத்துக்கின்னு எடப்பாடியாரும் வந்து இது மாதிரி பேச்சுவார்த்தைலாம் நடத்தலன்னு சொல்லிட்டாரு, நயினார் அவர்களும் சொல்லிட்டாரு. ஆனா இதெல்லாம் ஏதோ சும்மா ஒரு ட்வீட்டோட போயிடுச்சுங்க. இவங்கள மாதிரி ஏதோ எல்லாமே சினிமா பாணியில வந்து ஒரு பெரிய பில்டப்போட ரிலீஸ் பண்றாங்க அவங்க. இப்படிதான் எதையாவது ஒண்ணு பேச வேண்டியது. அன்னைக்கு வந்து கலைஞர் அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும், பேர் வச்சா மட்டும் போதாது, 100வது பிறந்த நாள் விழாவில் நான் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிலை வைக்கிறதுக்கு யார் காசு எடுத்து போன்றீங்கன்னு கோர்ட்ல கேட்டுக்கிறாங்க அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு இருக்கிறது. இதே வாய் தான் அன்னைக்கு சிலை வைக்கணும்னு சொல்லிச்சு. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா யாராவது ஒரு அரசியல் தலைவர் டெல்லி போனார்னா உடனே அமித்ஷாவை சந்திக்கிறாரா ரகசியமாக. இப்பவும் அப்படிதான் ஓடினுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் கூட ஒரு தடவை நக்கலா கேட்டிருக்கேன், ஏங்க ஒரு நாளைக்கு டெல்லிக்கு எத்தனை ஃபிளைட்டு போகுது, அதில் எத்தனை பேர் போறாங்க, எல்லாரையும் அமித்ஷா பார்த்துருந்தாருன்னா அவருக்கு வேலையே பார்க்க வேணாமா, என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. மும்பை போனாருன்னா உடனே அவர் சம்பாதிச்சு. ஏன் மும்பையில வந்து அம்பானியை சந்திக்க முடியாதா, அதானியை மட்டும்தான் சந்திக்கணுமா? விஜய் போறத அவர் பேக்ல என்ன இருக்குன்ற அளவுக்கு கேமரா வச்சு பாக்குறாங்க. அது முதல்ல அது உண்மையா பொய்யா அப்படின்றதே தெரியாது. அப்புறம் தானே வந்து அந்த தகவல் எப்படி வருது அப்படின்றது. ஸோ நீங்க கூட நீங்க நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அதுல வந்து 4 இட்லியும் கெட்டி சட்னியும் இருந்தது அப்படின்னு கூட நீங்க போடுங்களேன். அவர் வந்து வேற எதையும் சாப்பிட மாட்டேன், தமிழகத்து உணவான இட்லி மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு விஜய் இதை எடுத்துக்கொண்டு போனார் அப்படின்னு சொல்லுங்க. ஓ இருக்குதா அப்படின்னு இஷ்டப்படுறோம் நம்பிட்டு போவான், இஷ்டப்படாதான் இவன் துபாகூர்னு சொல்லிட்டு போவான். அவ்வளவுதானே. இன்னைக்கு அப்படித்தானே போச்சு செய்திகள் அப்படின்றது. நான் ஒரு பியூன் வேலைக்கு அப்ளை பண்றேன் அப்படின்னா கூட 8வது படிச்சிருக்கணும் 10வது படிச்சிருக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. எம்எல்ஏ வேலைக்கும் இல்ல எம்பி வேலைக்கும் கை நாட்டு வைக்க தெரிஞ்சா போதாதா? அதான குவாலிஃபிகேஷனு. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் இருக்கிறார், பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ராம்ஸ். செந்தில் பாலாஜியும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்காரு, அவரும் போயிட்டு வந்திருக்காரு. டெல்லியில ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தல, சென்னை ஏர்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்காரு. அவரும் கொஞ்சம் உற்சாகமா தான், ஒன்றும் டிப்ரெஷனாவோ இல்லை வேற ஏதாவதோ தெரியல. ஆனா இந்த வழக்குல இப்போ ஒரு பக்கம் ஜனநாயகனுக்கான ஷூட்டு போயிடுச்சு சொல்லி விஜய்க்கு நெகட்டிவான ஒரு நியூஸ் வருது, இன்னொரு பக்கம் டிஎம்கேனுடைய அமைச்சரை இந்த விஷயத்துல சம்மந்தப்படுத்துறாங்க. இப்போ கூட்டு விசாரிக்கிறதுனாலே ஒரு குற்றவாளின்றது ஆயிட முடியாது. பட் இதுல பாஜகவோட ரோல் இருக்கு, தன்னுடைய எதிரிகள் எல்லாம் இந்த விஷயத்துல பயன்படுத்திக்குது, விசாரணை அப்படின்ற பேர்ல கூப்பிட்டு விசாரிக்குதுன்ற குற்றச்சாட்டை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? அப்படி பார்க்க போனா செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான குற்றச்சாட்டு தாவேகால தான் சொன்னாங்க. அவங்க தரப்பினர் தானே வந்து இந்த குற்றச்சாட்டை எழுப்பினாங்க. அப்ப என்ன தாவேகா வந்து ஹோலி ஓன்டு சப்சிடரி ஆஃப் பிஜேபி அப்படி இருந்தா அவங்க கூட்டணி வச்சிருக்க மாட்டாங்களா? தாவேகா பிஜேபியோட பி டீம் அப்படி சொல்றாங்க. அந்த மானியமாவை கூட ஒரு காலத்துல என்ன சொன்னாங்க, இன்னைக்கு அந்த பி டீம் எங்க போயிட்டு ஹோலி ஓண்டெல்லாம் மெர்ஜர் ஆயிடுச்சு டிஎம்கேவோட. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? எங்களோட இருந்தா பாசிச பாஜக எதிர்க்கும் திராவிட சக்தி, வெளியில போனா அது பாஜகவோட பி டீம். அது எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம். இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் போயிருக்காருன்னா வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கேட்டகரி எல்லாம் பதில் சொன்னேன். இதுல என்னங்க இருக்கு? ஆனா அவரு இப்படி சன்ரூஃப்ல கை காமிச்சிட்டு வந்தாரா? வரல, எதுவுமே பேசல, டக்குன்னு கார்ல. அவருக்கு தைரியம் இல்லைன்னு நினைச்சிருக்கீங்களா? அவருக்கு இல்லாத தைரியமா? அவர் கார்ல சன்ரூஃப் இல்ல சார். ஓ அப்படியா, சரி. பாவம், ஏழை அமைச்சர், முன்னாள் அமைச்சர் போல இருக்கு. இவரு வந்து பெரிய ஹீரோ நடிகர் இல்லையா, அதனால சன்ரூஃப் வச்சிருந்துருப்பாங்க. ஒரு நாள் அவரும் பர்மிஷன் கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்களோ என்னவோ. ஆனா மேல வெல்டிங் வச்சு ஓட்ட போடணும், அது காரு நாசமா போயிடும், அதனால வேணாம். போனா கேள்வி கேட்டா பதில் சொல்லித்தான் ஆகணும். அதை விட்டுட்டு அங்க வந்து நான் திறமையாக பதில் சொன்னேன், அவங்க கேட்டகளை இதனா பரீட்சையா வைக்கிறாங்க. இதை நீங்க சொன்னீங்கல்ல சன்ரூஃப், எனக்கு தான் இன்னொன்னு ஞாபகம் வருது. இந்த கடைசி பரீட்சை முடிஞ்ச பிறகு பசங்கள்லாம் பாத்தீங்களா அப்படியே ரொம்ப குச்சாலா வெளில வருவோம், ஒருத்தர் சொக்காயில ஒருத்தர் வந்து இங்கிலீஷ் போவோம். அந்த மாதிரிதான் இருக்கு சன்ரூஃப்ல ஏறிட்டு வரதை பார்க்கும்போது. 3க்கு மேல விசாரிக்க மாட்டாங்கன்றது ஒண்ணும் இல்ல, 4, 5, 6 அப்போ வந்து நாங்க வந்து சன்ரூஃபை திறந்துட்டு குத்தாட்டம் போட்டு கூட வருவோம், பாருங்க என்ன குச்சாலா வராருன்னு சொல்லிட்டு. பரீட்சை முடிஞ்சிச்சுன்ற ஒரு சந்தோஷம் மாதிரி தான் நான் பாக்குறேன். அதனாலதான் நான் சொல்றேன், சின்ன பிள்ளைத்தனமா இருக்குது அந்த சன்ரூஃப்ல திறந்துட்டு வந்தது அப்படின்றதெல்லாம். இது வந்து பாஜக பழி வாங்குகிறதுன்னு சொல்லாதீங்க, இது தாவேகா தரப்புல அவங்க ஏற்கனவே சொல்லி இந்த குற்றச்சாட்டு தான். பொதுவெளியில வெளிப்படையாவே சொல்லிட்டார்ல சார், விஜய்மே கூட சொல்லியிருக்காரு, ஆதவர்ஜனா வெளிப்படையா சொல்லிட்டாரு, இதுக்கு அந்த அமைச்சர் தான் காரணம்னு சொல்லி செந்தில் பாலாஜி பேரை சொல்லி கூட. அப்புறம் நீங்க வந்து பாஜக வந்து எதிரிகளை பழி வாங்குகிறதுன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? இவங்களே குற்றச்சாட்டு சொல்லுவாங்களா, அப்புறம் பாஜக மேல பழிய போடுவாங்களா? இது என்ன ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டாங்க பாஜக, இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்னு எடுத்துக்கின்னு எடப்பாடியாரும் வந்து இது மாதிரி பேச்சுவார்த்தைலாம் நடத்தலன்னு சொல்லிட்டாரு, நயினார் அவர்களும் சொல்லிட்டாரு. ஆனா இதெல்லாம் ஏதோ சும்மா ஒரு ட்வீட்டோட போயிடுச்சுங்க.
இவங்கள மாதிரி ஏதாவது எல்லாமே சினிமா பாணியில வந்து ஒரு பெரிய பில்டப்போட ரிலீஸ் பண்றாங்க அவங்க. அதை இவங்க பண்ணல. அதனால என்ன ஆயிப்போச்சு, இப்ப இந்த விஜய் வந்து பெருசா சொன்னதுதான் வந்து ஆஹா அப்படின்னு நிக்குது. இவருக்காக எல்லாம் காத்து நிக்கிறாங்க போல, இது இவர் வரமாட்டேன்னு சொல்றாரு, என்ன கெத்து பாரு அப்படின்னு. இதெல்லாம் வந்து அந்த விசில் போடுறவங்க ரசிகர்களை வேணா ஏமாத்தலாம். காங்கிரஸோட கூட்டணி அப்படிதானே சார் வந்துருச்சு, பாதி இடம் பிச்சுக்க போகுது காங்கிரஸ், எவ்வளவு சொன்னாங்க சார். அது ராகுல் காந்தியோட பேசிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிச்சு. இப்ப என்னன்னா தாவேக்கா தான் ஒரு பெரிய சக்தி, திமுக அடுத்து நாங்க தான் அப்படின்றத அவங்களே கட்டமைக்கிறதுக்காக இந்த மாதிரி நியூஸை ஸ்ப்ரெட் பண்றாங்கன்ற ஒரு பார்வை வைக்கப்படுது. அதுல வந்து சந்தேகம் இருக்கிறதா எனக்கு தெரியல. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா நல்ல ஸ்ட்ராட்டஜி, பட் ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல, அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு ரியாக்ஷனுமே இல்லையே ராம்ஸ். அப்போ அரசியலே இல்லாதப்போ வந்து படம் ரிலீஸ் ஆனவனும் போது நம்ம எப்படி எல்லாம் போயிட்டு படத்தை ரிலீஸ் பண்ண வச்சோம். ஆனா இப்ப வந்து அதை பத்தி பேசுறது இல்ல. கேட்டா வந்து வந்து செல்ஃபிஷ்னு சொல்லுவாங்க அப்படின்னா, அப்ப அன்னைக்கு செல்ஃபிஷா இருந்தீங்க, இன்னைக்கு வந்து செல் இல்லாத ஃபிஷ் ஆயிட்டீங்களா நீங்க? இப்படிதான் எதையாவது ஒண்ணு பேச வேண்டியது. அன்னைக்கு வந்து கலைஞர் அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும், பேர் வச்சா மட்டும் போதாது, 100வது பிறந்த நாள் விழாவில் நான் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சிலை வைக்கிறதுக்கு யார் காசு எடுத்து பண்றீங்கன்னு கோர்ட்ல கேட்டுக்கிறாங்க அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு இருக்கிறது. இதே வாய் தான் அன்னைக்கு சிலை வைக்கணும்னு சொல்லிச்சு. அப்ப அழுத்தம் இல்ல சார், ஆதரவு இருந்துச்சு. அதுதான் ஏன்னு கேட்கிறேன் நானு. அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு. அரசியல் கட்சி ஆரம்பிச்ச உடனே திமுக ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன டைலாக் எல்லாம் டுபாகூர். அதானே இன்னைக்கு நீங்க சினிமால பேசின பஞ்ச் டைலாக், உங்க டான்ஸ், உங்க ஃபைட்டு, இதை வச்சுதானே இந்த ரசிகர்கள் பின்னாடி வராங்க. வேற எதை வச்சு உங்க பின்னாடி வந்திருக்காங்க ரசிகர்கள் சொல்லுங்க. பவன் கல்யாணமே ரிவீல் பண்றாரு சார், 20 வருஷம் ஆச்சுப்பா பார்த்து, ஏன்ப்பா அதை போட்டு இது பண்றீங்கன்ற மாதிரி அவர் சொன்னாருப்பா. அப்ப அவர் பேசுனதுன்ற வந்த தகவல்லாம் யாரு ஸ்ப்ரெட் பண்ணா, எதுக்காக, என்ன பலன், யாரு? அது திமுகவை சார்ந்தவர்கள் கிடையாது. இந்த பக்கத்துல இருக்கவங்க தான் வந்து நான் அவராக்கும் இவராக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பவே நான் இதெல்லாம் வந்து கேர் பண்ணவே இல்லை, இதெல்லாம் டுபாகூர்னு நான் தள்ளி போயிட்டேன் நானு. அது இப்ப யார் சொன்னாலும் உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இப்ப வேண்டாம். அவர் பேசினார், இவர் பேசினார், அவர் சொன்னார், இவர் சொன்னார்னு எதுக்கு இதெல்லாம் தெரியுது? அதெல்லாம் ரகசியமா நடக்க வேண்டிய விஷயங்கள் இஃப் அட் ஆல். இதை வந்து சொல்லும் போது, ஏன்னா இப்ப நான் கூட கிட்ட சொல்லலாம், ராம்சே இந்த அரசியல் தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இன்னார்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி சொல்லியிருக்கார், இதெல்லாம் ஆஃப் த ரெக்கார்டா சொல்லலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள் எனக்கு தெரியும். ஆனால் இதையெல்லாம் போய் நான் வெளில சொல்லிட்டு இருக்க மாட்டேன். சொல்றேன்னா எப்ப சொல்லுவேன் தெரியுமா? அத்தியா இவ்வளவு பெரிய ஆளா இவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கா, அப்போ வந்து இவர் ஏதோ பெரிய பெரிய, இந்த ஒரு இமேஜ் எனக்கு வேண்டாம். இதை வச்சு நான் ஒரு பைசாவும் இது பண்ண போறது கிடையாது, புரியுதா? அதனால தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலும் ஓ அப்படியா அப்படின்னு வாங்கி போட்டுன்னு சும்மா இருக்கணும். அதுக்கப்புறம் நான் வந்து இவர்கிட்ட பேசும்போது இதை சொன்னார், இவர் இதை சொன்னார், என்கிட்ட இதை சொன்னார், இப்படிலாம் சொல்றது வந்து என்ன சொல்றது, சுவாரஸ்யம் அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, நான் யார் தெரியுமா, எனக்கு யார் யாரோட எல்லாம் கான்டாக்ட் இருக்கு தெரியுமா, தனக்கான ஒரு ஹைட் அது எனக்கு தேவையில்லை. ஆனா சில பேர் வந்து இந்த மாதிரி பவன் கல்யாண் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செய்தியை சொல்லல சார். நான் என்னன்னா செய்தியில் இருக்கக்கூடிய உண்மையை என்ன அதுதான் கேட்கறேன். இப்போ உங்களால இப்ப என்னன்னா இன்னும் அதிகப்படியான தகவல் வந்திருக்கு. த்ரிஷா அவர்கள் இவரு டெல்லி போகும்போது மும்பை போனாங்க, போய் அதானி ஆட்களோட சந்திச்சாங்க, அவங்க கூட்டணி பத்தி பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்தது. அதானியும் இதில் இறங்குகிறார் தகவல் வந்தது, நீங்களும் பார்த்திருப்பீங்க. இப்ப இதெல்லாம் த்ரிஷா மும்பை போனாங்க அப்படின்றதும் தகவல் வருதே சார். இல்ல, ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா யாராவது ஒரு அரசியல் தலைவர் டெல்லி போனார்னா உடனே அமித்ஷாவை சந்திக்கிறாரா ரகசியமாக. இப்பவும் அப்படிதான் ஓடினுதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் கூட ஒரு தடவை நக்கலா கேட்டிருக்கேன், ஏங்க ஒரு நாளைக்கு டெல்லிக்கு எத்தனை ஃபிளைட்டு போகுது, அதுல எத்தனை பேர் போறாங்க, எல்லாரையும் அமித்ஷா பார்த்துருந்தாருன்னா அவருக்கு வேலையே பார்க்க வேணாமா, என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. மும்பை போனாருன்னா உடனே அவர் சம்பாதிச்சு. ஏன் மும்பையில வந்து அம்பானியை சந்திக்க முடியாதா? அதானியை மட்டும்தான் சந்திக்கணுமா? வேற யாருமே இல்லையாங்க? அதானி ஆளும் பாஜகவில் இருக்கக்கூடிய உயர் வர்க்கத்துக்கு நெருக்கமானவர். அப்படியா? அப்ப இத்தனை வருஷமா ராகுல் வந்து அம்பானி அதானி தான் சொல்லியிருந்தாரு. இப்ப ஏன் அம்பானியை விட்டு போட்டீங்க, அதானியை மட்டும் பிடிச்சின்னு இருக்கிறீங்க? ஏதாவது லாஜிக் வேணும்ல. அப்ப இதுவும் பொய்யா கோபால் அப்படின்ற மாதிரி தான். இல்ல, இப்போ அதானி அப்படின்னும் போது ஏன் தமிழகத்துல வந்து அதானிக்கு ரெட் கார்பெட் போட்டு கான்ட்ராக்ட் எல்லாம் கொடுக்கலையா? இதே சகாபு பினராயி விஜயன் வந்து அங்க கான்ட்ராக்ட் கொடுக்கலையா? இவ்வளவு ஏன் வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி அவர்கள் 25,000 கோடி ஏதோ ப்ராஜெக்ட் அப்படின்னும் போது நீங்க இன்னும் நிறைய இங்க இன்வெஸ்ட் பண்ணணும், உங்களுக்கு நாங்க நிறைய சலுகைகள் கொடுக்குறோம் அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து அதானியை கூப்பிடலையா?
இவங்க எல்லாம் புள்ளி கூட்டணியில் தானே இருக்காங்க. பொலிட்டிக்கல் மூவ் சார் அது. எது பொலிட்டிக்கல் மூவ்? அப்போ பாஜகனா அப்ப பாஜக வந்து அதானி நீங்க வாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்களா? இவங்க ஓப்பனா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாம் வந்து அம்பானி அதானிக்கு நெருக்கமானவர்கள் கிடையாது. ஆனா பாஜக நெருக்கமானவர்கள். என்னங்க உங்க லாஜிக்கு? அப்ப திரிஷா சந்திக்கல. இது எனக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்குது. அவங்க எதுக்குங்க சந்திக்கணும்? அப்படியே சும்மா அடிச்சு விட வேண்டியதுதான். ஏன் ஃபட்னவிஸை சந்திச்சாங்கன்னு தான் சொல்லுங்களேன். என்னப்பா ஃபட்னவிஸ் மூலமா பேச்சுவார்த்தை நடக்கின்றது அப்படி கூட சொல்லிட்டு போங்க. யாராவது போய் ஃபட்னவிஸை கேட்க போறாங்களா என்னங்க சந்திச்சாங்களான்னு, இல்ல திரிஷா அவர்களை போய் கேட்க போறாங்களா? அப்படியே சொல்லி விட வேண்டியதுதான். ஏன் மும்பைக்கு போயிட்டு வந்து இப்படி சொல்லுங்க அர்ணாப் கோஸ்வாமியை சந்தித்தார் சொல்லுங்களேன். என்ன இப்ப காசா பணமா யார் போய் கேட்க போறாங்க? நம்ம பேசுறது அர்ணாப் கோஸ்வாமிக்கு தெரிய போறது கிடையாது. அதனால ஏன் மும்பையில போயிட்டு அவங்க அமெரிக்க தூதரக அதிகாரி ஒருத்தரை சந்தித்தார் சொல்றது எவ்வளவு வேணா சொல்லாங்க. பட் கிரெடிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அதனால வேணாம் விட்டுருங்க. இன்னொரு தகவல், ஃபிளைட்ல போகும்போது இந்த 750 ml ஆல்கஹால் எடுத்துட்டு போனாரு. அது வந்து பெர்ஃபியூம் பாட்டில். ஆனா இவங்க வந்து வேற மாதிரி சொல்லிட்டாங்க. கூடவே கத்திரிக்கோளா இருந்ததுன்ற தகவல். இப்போ இவர் விஜய் போறத அவர் பேக்ல என்ன இருக்குன்ற அளவுக்கு கேமரா வச்சு பாக்குறாங்க. அது என்ன, அது எப்படி வருது அந்த தகவல் அப்படின்ற கேள்வி. முதல்ல அது உண்மையா பொய்யா அப்படின்றதே தெரியாது. அப்புறம் தானே வந்து அந்த தகவல் எப்படி வருது அப்படின்றது. சோ நீங்க கூட நீங்க நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அதுல வந்து 4 இட்லியும் கெட்டி சட்னியும் இருந்தது அப்படின்னு கூட நீங்க போடுங்களேன். அவர் வந்து வேற எதையும் சாப்பிட மாட்டேன், தமிழகத்து உணவான இட்லி மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு விஜய் இதை எடுத்துக்கொண்டு போனார் அப்படின்னு சொல்லுங்க. இதை யாரும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஓ இருக்குதா அப்படின்னு இஷ்டப்படுறோம் நம்பிட்டு போவான், இஷ்டப்படாதான் இவன் டுபாகுன்னு சொல்லிட்டு போவான். அவ்வளவுதானே. இன்னைக்கு அப்படித்தானே ஆயிப்போச்சு செய்திகள் அப்படின்றது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களே பத்திரிகைகளே செய்திகள்னு போடுறாங்க. வாட் யூ மீன் பை செய்தி? நியூஸ்னா என்னது? நடந்த விஷயம் அதை வந்து வெரிஃபை பண்ணிட்டு போடுறதுக்கு பேர் தான் நியூஸ். இந்த மாதிரி வந்து மோட்டோவிலை பார்த்து செய்தி வந்து விஜயுடைய தனிப்பட்ட அந்த இமேஜை வந்து பிரேக் பண்ணுது. அவர் எங்க போனாலும் ஆல்கஹால் எடுத்துட்டு போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கிரியேட் பண்றதுக்காக இது சொல்லப்பட்ட விஷயமா பாருங்க. அவங்க ரசிகர்கள் வந்து அவர் வந்து பொழுதன்னைக்கும் குச்சிக்கினே இருக்காரு அப்படின்னாலும் அவருக்கு தான் ஓட்டு போட போறாங்க. ரசிகர்கள் அப்படின்னும் போது அவங்கள நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் நியூட்ரல் ஓட்டர்ஸ் போது ஆல்ரெடி அவங்க வந்து ஒதுங்கிட்டாங்க. ஐயா இதெல்லாம் ஒரு கட்சியே கிடையாது அப்படின்ட்டு. அதனால அது ரிடண்டன்ட். சோ இதெல்லாம் தேவையில்லாத ஆணின்னு தான் நான் சொல்றேன். வேட்புமனு தாக்கல் பண்ண போறாரு விஜய் அவர்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி மற்றும் இவருடைய சொத்து ப்ராப்பர்ட்டியை வந்து வேட்புமனுல குறிப்பிடணும், அஃபிடவிட்ல போடணும். இவருக்கு விவாகரத்து அப்படின்ற விஷயம் போயிட்டு இருக்கனால மனைவியினுடைய சொத்துக்களை சரியா இவர் குறிப்பிடல அப்படின்னா அது வேட்புமனு நிராகரிப்பு வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லப்படுது. இது வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? இது சரியா குறிப்பிடலன்னு நிராகரிக்கப்பட முடியாது. ஏன்னா வந்து நீங்க நிராகரிக்கணும் அப்படின்னா அது எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணோம். இதை வந்து விட்டுட்டார் அப்படின்னு அந்த நேரத்தில் இவருக்கே கிடைக்கல அப்படின்னா மற்றவங்களுக்கு எப்படி, ஆர் மேபி யாராவது வந்து எங்க இருந்தாவது கண்டுபிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அது அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும். பட் இதுல இது வந்து சரியான பாயிண்ட். அது எலெக்ஷன் கமிஷன் கூட இதுக்கு ஒரு இது கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு ஒரு ரூல் கொண்டு வந்தாலும் அதை மிஸ்யூஸ் பண்றதுக்கும் ப்ரொவிஷன் இருக்கு. ரெண்டுத்தையும் நான் சொல்றேன். நேரத்துல டிஎம்கே ஆப்போசிட்டா எல்லாமே பண்ணும்ல சார் சொல்றேன். இப்போ வந்து நிஜமா ராம்ஸ் நீங்க வந்து சரி நீங்க வேணா பாவம் அந்த பையன் அவனுக்கு தான் கல்யாணம் ஆகல கேமராமேன். அவர் வந்து இன்னைக்கு எலெக்ஷன் கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆயிடுச்சு பாவம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். அதாவது பாவம் கல்யாணம் ஆகலாம், கல்யாணத்துக்கு முன்னாடி பாவம், கல்யாணம் ஆயிடுச்சு பாவம்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பாவம். சோ இவர் வந்து இந்த தேர்தலில் எலெக்ஷன் நாமினேஷன் ஃபைல் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒய்ஃபுக்கும் இவருக்கும் தகராறு, அவங்க வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்க கிட்ட போயிட்டு நீ ஏதாவது புதுசா சொத்து வாங்கிக்கிறியாமா அப்படின்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. இப்போ இவருடைய சிச்சுவேஷன் என்ன யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஸ்பௌஸ் அப்படின்னும் போது அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்க போறது கிடையாது. எதையாவது நிறுத்தி வச்சிருக்கலாம், இல்ல அவங்க மேல ஏதாவது கேஸ் இருக்கு அப்படின்னும் போது அதை வந்து மறைக்கலாம், இல்ல மாத்தி கொடுக்கலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு. சோ இதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒரு இது பண்ணும். ஒருவேளை டிவோர்ஸ் பெட்டிஷன் அப்படி இருந்ததுன்னு சொன்னா அப்போ வந்து இது தேவையில்லை அப்படின்னு ஒரு ரிலாக்ஸேஷன் கொண்டு வரணும். பட் இதை எப்படி தெரியுமா மிஸ்யூஸ் பண்ணுவாங்க? இந்த பையன் என்ன பண்ணுவான், வேணும்ட்டானா ஒரு 100 கோடி ரூபாய்க்கு சொத்தை வந்து ஒய்ஃப் பேர்ல வாங்கி வச்சிடறான்னு வச்சுக்கோங்களேன். வச்சுட்டு எலெக்ஷன் வர நேரத்தில் அவங்கள கொண்டு போயிட்டு ஒரு டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருன்றான். அப்ப என்ன பண்ணா, சார் ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணிக்கிறாங்க சார் அப்படின்ட்டு அதை இவன் ஃபைல் பண்ணவே மாட்டான். நீ பண்ணுவ எனக்கு தெரியும். அப்ப அந்த 100 கோடி கணக்குலயே வராது. ரைட்டா? எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தோத்தாலும் ஜெயிச்சாலும் பெட்டிஷனை வாபஸ் வாங்கிட்டு மறுபடியும் அவன் ஒய்ஃபோட போயிடுவான். இப்படி மிஸ்யூஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெண்டு பக்கமும் யோசிக்கணும். பட் இது வந்து நிஜமாவே எலெக்ஷன் கமிஷன் யோசிக்க வேண்டிய விஷயம். இதுல இன்னொன்னும் இருக்குது, அவருடைய படிப்பு அப்படின்னு. ஏன் நான் ஒரு பியூன் வேலைக்கு அப்ளை பண்றேன் அப்படின்னா கூட 8வது படிச்சிருக்கணும் 10வது படிச்சிருக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. எம்எல்ஏ வேலைக்கும் இல்ல எம்பி வேலைக்கும் கை நாட்டு வைக்க தெரிஞ்சா போதாதா? அதான குவாலிஃபிகேஷனு.
அப்புறம் வந்து நீ என்ன டிகிரி படிச்சுக்கிற, அந்த சர்டிபிகேட் எங்க, அது இல்லைன்னா செல்லாது அப்படின்னா அது ஒரு குவாலிஃபிகேஷனே இல்லைன்னும் போது அதை எதுக்கு நீங்க கேட்டுக்கிறீங்க? அவன் பிஹெச்டி படிச்சான்னு போட்டாலும் விட்டுட்டு போ, 5வது படிச்சான்னு போட்டாலும் விட்டுட்டு போ. அதுக்கும் அவன் இதுக்கும் ஏன்னா ஜனங்கள்லாம் என்ன இவர் என்ன படிச்சுக்கிறான்னு பார்த்து தான் ஓட்டு போடுறாங்களா? சரி, அடுத்தது இப்ப இந்த சொத்து பட்டியல் கேக்குறீங்கல்ல, அதை வச்சு என்ன பண்றீங்க? கேஸ் என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க, அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? ஏதாவது ஒண்ணு நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க என்னங்க? ஜனங்களுக்கெல்லாம் நீங்க அங்க வெப்சைட்ல இருக்கு, மற்றபடி என்ன அந்த அந்த வாக்காளர் இந்த இது கொடுக்குறாங்கல்ல ஸ்லிப், அதோட சேர்த்து இந்த கேண்டிடேட் இந்த கேஸ் இருக்குது, இந்த சொத்து இருக்குன்னு நீங்க ஏதாவது கொடுக்குறீங்களா? எப்படி ஜனங்களுக்கு தெரியும்? இதை வச்சு ஜனங்க டிசைட் பண்றது கிடையாது. நம்பர் 1. அடுத்தது, இப்போ இந்த எலெக்ஷன்ல வந்து இப்போ 21 எலெக்ஷன்ல நீங்க போட்டி போட்டிருக்கீங்க ராம்ஸ். அப்போ வந்து உங்களுடைய சொத்து வந்து வெறும் 5 லட்சம் ரூபா அப்படின்னு காமிச்சிக்கிறீங்க. இப்போ நீங்க எம்எல்ஏ ஆயிட்டீங்கன்னு வச்சுப்போம் 21ல. இப்போ 26ல மறுபடியும் நாமினேஷன் ஃபைல் பண்றீங்க. இப்போ வந்து 100 கோடின்னு காமிக்கிறீங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன்ல இரு போன தடவை நீ ஃபைல் பண்ணும்போது 5 லட்சம் ரூபான்னு காமிச்சிட்டு இப்ப 100 கோடி ரூபா காமிச்சிக்கிறிய, எங்கேருந்து வந்தது போனான்னு கேட்க போறாங்களா அவங்கள? அது கேட்க அந்த கேள்வி அங்க அது அவங்க கேட்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு இதை வைக்கிறீங்கன்னு கேக்குறேன் நானு. அது இன்கம் டாக்ஸ்க்கு போகலாம், ரெவென்யூ. அப்படியா? அப்ப இத்தனை வருஷத்துல எத்தனை கோடிகள் வருமானம் உயர்ந்திருக்குன்னு நம்ம பாக்குறோம். எத்தனை இடத்துல கேஸ் போட்டாங்க இன்கம் டாக்ஸ்ல? நியாயமான கேள்வி. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ஏங்க கொண்டு வந்து கேக்குறீங்கன்னு நான் சொல்றேன். அதை வச்சு ஏதாவது பண்றதா இருந்தா பரவாயில்ல. இந்த மாதிரி 2 பேர் உக்காந்தீங்கன்னு பாருங்க, இது அப்படின்னு பேசுறதுக்கு மட்டும்தான் இந்த சேனல் பேனல் டிஸ்கஷன்ல அவருக்கு இவ்வளவு வந்துக்குது இப்படின்னு சொல்றதுக்கு தான் இது யூஸ் ஆகுது தவிர இது பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயம். மிக நன்றி சார். பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி ராம்ஸ். மீண்டும் சந்திப்பு. இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேயர்களே.